Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லா பொருட்களையுமே கட் பண்ணி வச்சாச்சு. நான் இப்போ இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, நான் அப்படியே பண்ணலாம்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ இன்ட்ரோ எடுக்கிறேன். இப்போ எல்லா பொருட்களையும் பார்க்குறேன் எப்படி செய்யுது. எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ஆனியன், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ரைஸையும் ஊற வச்சுட்டு அப்படியே ஸ்பைஸஸும் எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா சின்ன வெங்காயத்தை அரைச்சி போடும்போது பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தம்பி அழுகிறான்னு சொல்லிட்டு சரி பால் கொடுத்துட்டு வரலான்ட்டு போனேன். வர்றதுக்குள்ளே சேரட்டை வந்துட்டு வெங்காயம் மட்டும்தான் நான் அரைச்சி வைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். நான் உங்ககிட்ட வெங்காயம் அரைஞ்சி வைக்க சொன்னா நீ என்னன்னா மோட்டு பத்திர பார்த்துக்கேன் பாருங்களேன். என்னது சொல்றது எனக்கே தெரியல. அரைச்சி முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு வெங்காயம் தான் ஒன்று அரிக்க சொன்னேன். அரிய சொன்னால் மோட்டு பத்தில் இது பச்சை இது 2 வயசு ஆன மாதிரி மோட்டு பத்தில் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது. ஆமாண்ணே, என் குழந்தைக்கு நான் வந்து டைம் பாஸ் பண்ண வேண்டாவா? என் குழந்தைக்கு நானும் பார்ட்னர் இருக்கணும், நானே என் குழந்தைக்கு பார்ட்னர் இருக்கும். ஐயோ அரைச்சியா இல்லையா? அவ்வளோ அரைச்சி அரைச்சாச்சா? அந்த தக்காளி அத்தை அரைச்சிடு, மிக்ஸி மேலே இருக்கு பாரு, அரைச்சிடு. தக்காளியும் நல்லா மையாக அரைஞ்சிக்கிட்டோம்னா அதுவும் நல்லா பிரியாணிக்கு போடுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றணுமா? தக்காளியில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அதிலே தண்ணி இருக்கும்ல, அதே அரைச்சா நல்லா தான் இருக்கும். இல்லை, நீ புத்திசாலியே முட்டாளான்னு பார்க்க தான் அந்த மாதிரி கேட்டேன். உன்னை விட நாங்கள் தெளிவாக தான் இருக்கு. இப்போ உன்னை விட நான் புத்திசாலி தான். நீ கேட்க இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் சொல்லியிருந்தீங்கன்னா அப்பயே தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு உன்னோட சம்பளம் இது எல்லாம். ஐயோ அரைச்சி முடிச்சாச்சா? அவ்வளோதான், நைஸாக அரைச்சாச்சு. இங்கே காட்டு தக்காளி அரைச்சதை பார்ப்போம். ஒன்றையும் போட்டு ஓகே சரி, இப்போவா பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு குக்கர் நம்ம வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஊற்றுங்கம்மா ஊற்றுங்க, நெய் கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும், கொஞ்சம் ஊற்றணும். அது நீயே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பாருங்க, கொலஸ்ட்ரால் யாருக்கு எவ்வளோ ஊற்றுறாங்க பாருங்களேன். இதெல்லாம் ஹோல்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, அப்போ சின்னதாக தான் கம்மியாக தான் ஊற்றும். பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது. உனக்கு அது சின்னது போனா, எங்களுக்கெல்லாம் அது சின்னது பெருசு, உனக்கு அது சின்னது, ஒரு ஊற்றுக்கு அது சின்னது. ஸ்பைசஸ் அடுத்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் காஞ்ச பிறகு எல்லாம் பொரிச்சு வரணும், அப்போலாம் நல்லா இருக்கும். பொரிச்சு வரணுமா தெரிச்சு வரணுமா? தெரிச்சு வரணுமா? மூஞ்சிலையா? வாய் வேற லூஸ்டாக. இப்போ என்ன போடுறீங்க? பச்சை மிளகாயா? பச்சை மிளகா காரம் 5 பச்சை மிளகா போட்டால் போதும். நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி போட்டுக்கோங்க, எதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன். பச்சை மிளகா போடுறேங்க மேடம். ஒரு 5 பச்சை மிளகா போட்டாச்சு. அப்புறம் அதோட ஆனியன், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அம்மா பெரிய ஆனியன் பெருசாக தெரியுது. தெரிச்சு மேடம் மூஞ்சிலே விழுந்துட்டு. அது பேர் என்ன? கரண்டியா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கரண்டி. கரண்டி தான் அது. கரண்டியா உங்கள் ஊர் பேர்? கோயம்புத்தூர்ல வாங்கணுமா போகணுமா? காய் வந்து நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ரௌன் கலர் வரும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா.
மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் ஆனால் தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்தது வந்து தக்காளி ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து சில பேர் வந்து இது வந்து அரைச்சி அப்படியே போடுவாங்க, அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நான் அரைச்சி தான் போடுறேன். இது புதுசாக நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி எடுத்துட்டு பார்ப்பேன். புதுசாக வேறு ட்ரை பண்ணுறீங்க. இது என்ன சட்னியா? கார சட்னியா? இது நல்லா வதங்கி வரும், இது நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்தால் அதோட டேஸ்ட் நல்லா. சரி, இது வெந்துட்டு இருக்க கேப்பில் போய் கறி க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். கறி எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டாங்க. நல்லா 2 வாட்டி 3 வாட்டி வாஷ் பண்ணிடு. சைக்கோவெல்லாமே கரெக்டாக பார்ப்பாங்க. தம்பி வேற கத்திட்டு இருக்கான், ஏதோ பேசிட்டு இருக்கான்டா கணபதி. அப்பாலாம் கூப்பிட மாட்டான், ஃபஸ்ட்டு அம்மான் தான் கூப்பிடுவான். கூப்பிட்டான், அம்மான் தான் கூப்பிட்டுருக்கான். இல்லையே, அம்மான் தான் கூப்பிட்டான் ஃபஸ்ட்டு. நான் அப்பான்னு வாயில் வரல. கொஞ்ச நாள் ஆகும். அப்படியெல்லாம் இல்லையே, அவன் அம்மா பையன், அதனால அம்மா தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவான். என்கிட்ட தான் வருவான், என்கிட்ட தான் வருவான். நீயா நானா அடிச்சு பார்த்தல வரியா? பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இதுக்கே பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்குமா, அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். ஆல்ரெடி ரெட் கலரில் இருக்கு, நாளைக்கு வராமல் இருந்தால் சரி. கொஞ்சம் மிளகாய். சரி சரி, அப்போ கன்ஃபார்மே. கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், கன்ஃபார்மே. இப்போ என்ன கலரில் இருக்கு? ரெட் கலரில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க? அதை போட்டுடலாம். என்னது? சிக்கன். சிக்கன் பீஸ். இப்போ நான் தான் போய் கடையில் காலையிலேயே போய் நேரமாக 7 o'clock போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வந்திருக்கலாம்லன்னு கேட்குது போனோம். நான் சொன்னேன், பிரியாணிக்கு யாராவது சின்ன பீஸ் போடுவாங்களா, நீங்களே சொல்லுங்கள். சரி, வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் சிக்கன் 65 போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பிரியாணிக்கு பெரிய பீஸ் போடுவாங்களா இல்லை சில்லிக்கு போகிற மாதிரி துண்டு துண்டாக போடுவாங்களா? அவங்க கேட்குறது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்களா? சின்ன சின்ன சைஸ். 65க்கு சின்னதாக தானே போடுவாங்க, அதை சொல்லுங்கள். நல்லா இருக்கு காமெடி. தெரிக்கிட்டோம். அப்படி இல்லை, கொதிக்குது, அதிர்ந்து பப்ஸே கத்துற இருப்பது வெளியே. அப்புறம் புதினா கொத்தமல்லி அதையும் போட்டுருவோம். புதினா கொத்தமல்லி ரெண்டும் மிக்சிங்கில் இருக்கு. தண்ணியோட தள்ளி விடாத. மணக்குமா? மணக்கும். அப்போ எப்போ அடிச்சு போடுவேன்? போடுறதே அந்த வாசத்துக்கு தான். அப்போ மணக்குமான்னு கேட்டால் வாசத்துக்கு தான் மட்டும்தான் போடுறோமா? வாசத்துக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே புதினா. அப்புறம் புதினா நல்லா பிரியாணி சுவைக்கும் சுவை, புதினா சுவை. நெக்ஸ்ட்டு வெயிட்னா கொஞ்சம் நல்லா இது வேகணும், கறியோட நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். அப்புறம் மசாலா வந்து கறியோட வெந்தால் தான் நல்லா பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா அப்படி போட்டே இருந்தோம்னா பிரியாணி நல்லாவே இருக்காது. எப்படி இருக்கும், நல்ல டேஸ்ட் அதோட ஒட்டி வரும். நான் இப்போ தயிர் எடுத்து வாங்க ஃப்ரிட்ஜில். ஓகே டன். போய் தயிர் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. இது பால் ப்ளூ பூனா டோட்டல் குட். என்னென்ன டிங் டிங் 2 1 1. சரி, நம்ம க்ரீன் எடுத்துக்கலாம். இந்தாங்கள் தயிர். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே போட்டுடலாமா? உன் விருப்பம். எனக்கு சமைக்க தெரியும், ஆனாலும் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். நான் சமைப்பேன், பிரியாணி சமைப்பேன், தெரியுமில்ல போனா. வெறும் தக்காளி சட்னி வெறும் தக்காளி சட்னி பிரியாணின்றதுல தக்காளி சோறு செஞ்சு வச்சுருக்கோம். நீ தின்னது இல்லையா? தக்காளி சோறு தான் தின்னுருக்கேன் நான் பிரியாணி செஞ்சு. அன்னைக்கு பிரியாணி செஞ்சு நான் மக்கள் தக்காளி சட்னி செஞ்சுட்டு இருந்தேன். நான் விரைவில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலில். நான் ஒரு சேனல் பாரு மக்கள் அப்புறம் வந்து மக்கள் சொல்லட்டும், பார்க்குறவங்க சொல்லட்டும் பிரியாணியா தக்காளி சோறான்ட்டு. சமைக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, அவ்வளோதான். வீட்டில் நீங்கள் திட்டுவாங்க. நீங்கள் அப்புறம் நான் சமைக்கிறத ஃபாலோ பண்ணி சமைங்க. நான் எப்படி சமைக்கணும் அதே மாதிரி சமைங்க. சமையல் அருமையாக இருக்கும். நல்லா சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நல்ல சிக்கனோட சுண்டி வரணும். தயிரெலாம் ஊற்றிருக்கோம். ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். நான் 3 டம்ளர் எடுத்து போட்டிருக்கேன் அரிசி. அரிசியோட நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். இப்போ மசாலா அரிசியும் நல்லா இறங்கி தண்ணி ஊற்றணும்ல? தண்ணி ஊற்றணும். இது கொஞ்சம் 1 லிட்டர் தண்ணியா 2 லிட்டரா? வந்து நான் 3 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா? இப்போது இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். இதில் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சரியா? 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. அப்படி ஊற்றிடலாம் டம்ளர் தண்ணி. நீங்கள் சொன்ன 6வது டம்ளர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. இப்போ க்ளோஸ் பண்ணணுமா? ஃபைனலாக உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உப்பு இருக்கா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. டெஸ்ட் பண்ணவே இல்லை உப்பு இருக்கு இல்லையான்ட்டு. கல் உப்பு கொஞ்சம் கரையணும் இல்லை, உடனே பார்த்தோம்னா அதோட இது தெரியாதுல்ல. அதுக்கு நீ சால்ட் உப்பே போட்டிருக்கலாம்ல. ஆனால் உன் அறிவை கொண்டு போய் எங்கே போடுறதுன்னு எல்லா பசங்க ரோட்டில் போட்டுரு மூளையில். தேங்க்யூ. அடுத்து லெமன் ஊற்றலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கிறதே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால நான் இப்போ போடுறேன். டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து வெங்காயம் சுத்தமாக நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க பார்க்குறீங்களா? அது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. தண்ணி ஊற்றி அரிசி போட்டு கறி போட்டு எல்லாமே முடிச்சாச்சு. வணக்கெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு டேஸ்ட் ஒட்டுதான் இல்லையே பார்க்கலாங்கிறாங்க. என்னை பார்த்துலாம் சமைக்காதீங்க, நீங்களாம் உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு சமைச்சிக்கோங்க. ஒரு நாள் ரியலாக சமைக்கிற போலவே இருக்கு நீ. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டில டேஸ்ட்டு ஒட்டியிருக்கா நக்கி பாரு. ஒரு லெமன் எடுத்து புரிஞ்சு வச்சுருக்கேன், அதே கடைசியாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 hour கழிச்சு பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 சிக்கன் விசில் பிரியாணி ரெடி. நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எங்கள் குக்கருக்கு வந்து 3 விசில் வரும். உங்கள் குக்கருக்கு எங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கள் குக்கருக்கு நான் 3 விசில் வைக்கிறேன். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிடலாம். வந்துருச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு பார்க்கலாம். அருமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம கடைசியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனால எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. டேஸ்ட் செம்மையாக இருக்கு. சாப்பாடு போலன்னு வந்திருக்கும். இன்னொரு விஷயம் விட்டுக்கலாமோ? நல்லாவே வந்துருக்கு. நல்லா மல்லிகைப்பூமா இருக்கா? கறி வந்திருக்கா? ஒரு கறி பீஸ்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா ஃபுல்லாக இருக்கு. எல்லாம் எந்த கறி பீஸ் தான் நல்லா வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்கு. உப்பு காரம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீ அந்த டைம் சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. ஓகேவா? இனிமேல் அப்புறம் சாப்பிட்றது தான். பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்லிருக்கேன். ஓகே, சீக்கிரம் போட்டு, பசிக்குது, கொலப்பசி. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? லாஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனால தான் முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போ இனிமேல் கடைசியாகவே போடுங்க எல்லோரும். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாராவது பார்க்குறவங்களா இருந்தாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா பாய். டாட்டா பாய் பாய்.